நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 தேவனாயிருக்கிற கர்த்தாவே, நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி தயவு செய்தருளும். துதிக்க மார்க்கு 11 அதிகாரம் 24 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நாம் பெற்றிருக்கிற சகல நன்மைகளையும் பெறப்போகிற நன்மைகளையும் நமக்கு தந்தவரும் தரப்போகிறவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. நம்மை வாழ வைக்கிறவர் அவரே. அவரை அல்லாமல் நாம் இப்பூமியில் வேறே எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் எந்த காரியத்தை தோன்கிறதற்கு முன்பாகவும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய ஒத்தாசையை நாடி அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜெபித்து தொடங்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் நாம் அதற்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நாம் நம்முடைய ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வில் கர்த்தர் அவர்களுடைய விருப்பத்தை தம்முடைய சித்தத்தின்படி தந்தருள்வார் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கின்றபடியால் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனையும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நல்ல பதிலை கொடுக்கிற தேவனையும் உயர்த்தி துதிப்போம்.